வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு சுரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 50 கிராம் உப்பு போடாத வெண்ணெய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதாவது சீனி, 150 கிராம் மைதா மாவு, ஒரு பெரிய சைஸ் முட்டை. முதல்ல ஒரு பேன்ல 200 மில்லி தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்க போறோம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த உப்பு, சீனி, 50 கிராம் உப்பு போடாத வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உப்பு போடாத வெண்ணெய் கிடைக்கல, சால்டட் பட்டர் தான் கிடைச்சதுன்னா நீங்க இதுல வச்சிருக்கிற 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்க்காம விட்டுருங்க. அந்த வெண்ணெயில இருக்கிற உப்பே போதும். இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கூட ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். இந்த மைதா மாவு சேர்க்கும் போது லோ ஃப்ளேம்ல போட்டுருங்க. சிம்ல போட்டு மாவை கட்டி விழாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கையெடுக்காம கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் சொன்ன அளவு தண்ணியும் மைதா மாவும் கரெக்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா ஒன்னா சேர்ந்து வர்ற வரைக்கும் கிண்டி விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் ஆறணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில மாவு போட்டதுனால இப்போ நல்லா சூடாக இருக்கும். கை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நல்லா சீக்கிரமாக ஆறுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க. நல்லா பரத்தி விட்டுருங்க. சீக்கிரம் ஆறும். அப்போது ரொம்ப ஜில்லுன்னு ஆக வேண்டாம். லேசாக கை வைக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிருந்தாலே போதும். அந்த மாதிரி சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வச்சிருந்த ஒரு முட்டையும் அடித்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கை வைக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. முட்டையும் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டான மாவாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈரப்பதமாக சாஃப்டான மாவாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் மாவு கிடைக்கும். முதல்ல லேசாக பிசு பிசுன்னு இருக்கும், பட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதை வந்து கேக் ஐசிங்க்கு உள்ள ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணிக்க போறேன். அந்த பைப்பிங் பேக்ல நம்ம இந்த மாவை எடுத்துக்க போறோம். இந்த நாசில் பைப்பிங் பேக் இல்லாதவங்க சாதாரண இடியாப்ப அச்சுல ஒரே ஒரு ஸ்டார் இருக்கும்ல, அந்த அச்சு போட்டு நீங்க அதுலயே பிழிஞ்சு எடுக்கலாம். ஆனா ரொம்ப ஒல்லியா வரும். இந்த பைப்பிங் பேக்ல யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல தடியான சுரோஸா கிடைக்கும். மாவு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். நமக்கு பிழிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஹார்டா பிரஸ் பண்ணி தான் எடுக்கணும். வேணுன்ற ஹைட் வந்த உடனே ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. தானா பிரிஞ்சுலாம் விழாது. கட் பண்ணி எண்ணெய் வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு கரிஞ்சு டார்க் கலர் வந்துடும். நம்ம வந்து குலோப் ஜாமுன் மாதிரி கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ரொம்ப சூடாகாமலே பார்த்து போட்டு எடுக்கணும். மாவு வந்து நல்லா சுடுதண்ணியில் கலக்கி எடுத்ததுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால கலர் வந்து டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி பொன்னிறம் வந்த உடனே எடுத்துடலாம். நான் ஒரு பவுலில் கேஸ்டர் சுகர் வச்சுருக்கிறேன். இதில் அந்த எடுத்த சுரோஸை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டில் சீனி எல்லாம் ஒட்டிக்கும். கேஸ்டர் சுகர் இல்லாதவங்க சாதா சுகரே சேர்க்கலாம். கேஸ்டர் சுகர்னா நல்லா ஃபைனாக சின்ன சின்ன பொடியாக இருக்கும். அதனால அது ஈஸியாக இருக்கும் ஒட்டிக்கிறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகரே சேர்த்துக்கோங்க. ஆனால் அது நல்லா சூடாக இருக்கும். எண்ணெயிலேருந்து எடுத்து டேரெக்டாக போட்டால் கை வைக்க முடியாது. அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எடுத்து தனியா ஒரு கிச்சன் டவல்ல இல்லைன்னா பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்துல சீனியில முக்கி எடுக்கலாம். ஆனா சூடா இருக்கும் போதே பண்ணிருங்க. அப்பதான் அந்த சீனி வந்து ஒட்டும். சூடு ஆறிடுச்சுன்னா ஒட்டாது. இப்போ சுரோஸ் தயாராயிருச்சு. இதுக்கு தேவையான சாக்லேட் சாஸ் பண்ண போறோம். அடுத்து அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீமை நல்லா சூடாக்கிக்க போறேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 50 கிராம் குக்கிங் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்க போறேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூடான க்ரீம்ல இது வந்து கரைஞ்சி நல்லா கலந்து இந்த மாதிரி சாஸ் பக்கத்துக்கு வரும்போது சாக்லேட் சாஸ் தயார். இது வந்து சுரோஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். குழந்தைங்க வந்து இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே பிடிக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.